ஈரான் போர் எப்போது முடிவுக்கு வரும் என்பதுதான் உலகம் முழுவதும் பலரின் கேள்வியாக இருக்கிறது. ஆனால் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் ட்ரம்புக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே பெரும் குழப்பம் நிலவி வருகிறது. ட்ரம்ப் நினைத்தால் கூட இஸ்ரேல் தான் நினைத்ததை முடித்துவிட்டுதான் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரும் என்பது போன்ற சூழல் உருவாகியிருக்கிறது. ஈரானில் அமெரிக்க ராணுவம் குண்டுவீசி தாக்கும் அளவுக்கு மிச்சம் மீதி எதுவும் இல்லை என்பதால் ஈரான் மீதான போர் விரைவில் முடிவுக்கு வரக்கூடும் என்று டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். மேலும் தாக்குதலை எப்போது நிறுத்த வேண்டும் என்ற முடிவை எப்போது வேண்டுமானாலும் தன்னால் எடுக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். போர் விரைவில் முடிவடையும் என்று அமெரிக்க அதிபர் இதற்கு முன்பு பலமுறை அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். இதை பார்க்கும்போது ட்ரம்ப் இந்த போரை முடிக்க விரும்புகிறார் என்பது போன்ற தோற்றம் எழுந்தது. ஆனால் ராணுவ தாக்குதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தெளிவான காலக்கெடுவை அமெரிக்கா இன்னும் வெளிப்படுத்தவில்லை. அதே நேரம் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான காலக்கெடு எதுவும் இல்லை என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் தெரிவித்துள்ளார். நாங்கள் அனைத்து இலக்குகளையும் அடைந்து வெற்றியை எட்டும் வரை எந்த கால அவகாசமும் இல்லாமல் நடவடிக்கை தொடரும் என்று காட்ஸ் கூறியதாக தி டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் செய்தி வெளியிட்டுள்ளது. மற்றொரு பக்கம் இந்த போர் முடிவுக்கு வர வேண்டுமானால் ஈரானின் உரிமைகள் சர்வதேச நாடுகளால் அங்கீகரிக்கப்பட வேண்டும், இழப்பீடுகள் வழங்கப்பட வேண்டும் மற்றும் எதிர்காலத்தில் தாக்குதல் நடத்தப்படக்கூடாது என்ற உத்தரவாதம் அளிக்கப்பட வேண்டும் என்று ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் 3 நிபந்தனைகளை விதித்துள்ளார். இதனால் ட்ரம்பை நினைத்தாலும் இந்த போரை நிறுத்த முடியுமா என்பது கேள்விக்குறியாகியுள்ளது.